வந்து பதிவிடுறதே இல்ல. சந்தேகங்களை பதிவிடுறது இல்ல. தொடர்ச்சியா எப்படி செய்து கொண்டிருக்கேன்றத பதிவு செய்யல. முன்னால் இருக்க குழுவினர்லாம் எப்படி ஆக்டிவா இருப்பாங்கன்னா, நான் வந்து பிராணமுத்திரை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு டிக் போட்டிருப்பார். டுடே இஸ் ஓகே, ஐ டிட் அப்படின்னு சொல்லி. அந்த இன்ட்ராக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தொடர்ச்சியா குழுவை பாருங்க. குழுவை பார்க்கும்போது என்ன பழகுதல் தானே ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயா பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம் ஐயா. பிபி உள்ளவங்க வந்து பிராணம் செய்யக்கூடாது அப்படின்னு மேடம் சொன்னாங்க ஐயா. அதனால நான் பிராணத்திற்கே போகல. அபான முத்திரை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். பிபி உள்ளவர்கள் பிராண முத்திரை செய்ய வேண்டாம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்களா? ஆமா ஐயா, இப்போ சொன்னாங்க ஐயா. ம். ஓகே. ஸ்பெசிபிக் கொஸ்டின் சொன்னாங்களா? இயல்பா சொன்னாங்களா? இயல்பா சொன்னாங்க ஐயா. ம். அதனால நான் அபான முத்திரையிலே இருக்கேன். அபான முத்திரை செய்யும் போது எனக்கு இந்த லேச நெஞ்சு எரிச்சல் வருது. பிராண முத்திரை செய்யும்போது நேராக நெஞ்செரிச்சல் இருக்கு. ஆமாங்க. சின்முத்திரை வைத்து, ஆமா, சின்முத்திரை வச்சு சரி செஞ்சுக்கோங்க. சரிங்க. சின்முத்திரையோ வாயு முதிரை செய்து சரி செய்து கொள்ளவும். இப்போ உங்களுக்கு ஓகே. கழிவு நீக்கம் அப்படின்றது சிறப்பா செயல்படுதா இல்ல கான்ஸ்டிபேஷன் வருதா? கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க ஐயா, வருது. இல்ல. இப்ப அபான முத்திரை செய்ய போது அதில் ஏதேனும் மாற்றங்கள் உள்ளதா? அபான முத்திரை செய்ய ஆரம்பிச்சதுன்னு தான் கொஞ்சம் மலச்சிக்கல் வந்ததுங்க ஐயா. அப்புறம் நீங்க ஆ, சுச்சி முத்திரை செய்ய சொன்னீங்க. அதையும் ஆமா. செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே. அதாவது அபான முத்திரையோட சேர்ந்து சுஜி முத்திரை இல்ல. அபான முத்திரை செய்யறவங்க கான்ஸ்டிபேஷன் வருதுன்னா அபான முதிரையோட அளவு நீங்க எவ்வளவு நேரம் செய்றீங்க? நான் 24 மினிட்ஸ் செய்யறேங்க. 24 மினிட்ஸ் செய்றீங்க. ஓகே. நீங்க அபான முதிரைய செய்வதை விடுத்து சின் முத்திரை, சுஜி முத்திரை செஞ்சுக்கோங்க. கான்ஸ்டிபேஷன் இயல்பா இருக்கா? கான்ஸ்டிபேஷனுக்கு வேற எதுவும் மருந்துகள் போட்டுட்டு இருக்கீங்களா? இயல்பா உணவு தாங்க இருக்கு. உணவா எடுத்துக்கிறீங்களா? ஓகே. ஆமாங்க. ஓகே. மலம் கழிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்ற அளவுல இருக்கா? இல்ல ஒரு முறை 2 நாள் 3 நாளைக்கு இருக்கா? டெய்லி டெய்லி ஒன் டைம். ஓகே. அப்புறங்க எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம். நைட்டு எப்பவுமே ஒரு 2:30 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிருங்க. அப்புறம் அப்ப ம். இருந்து முழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஓகே. உங்களுக்கு அடிப்படையில நீர் குறைபாடு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க இப்ப இந்த அபான முத்திரையும் நல்ல நீர் முத்திரை செஞ்சு காமிங்க. ஓகே. நுனி நுனி ம், அதிகப்படுத்துவது நீர் முத்திரை. நீர்முத்து. எனக்கு சரியா நீர்முத்திரை வர மாட்டேங்குதுங்க. ஓகே. பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணுங்க நீரினை அதிகப்படுத்தும் முத்திரை 10 நிமிஷம் செய்யுங்க. ஒரு 3 நாட்களுக்கு செய்யுங்க. அதுக்கப்புறம் அபான முத்திரை செய்யுங்க. வேலை பார்க்கும். சரிங்க, இப்போ நன்றிங்க. ஆமா இப்போ உடல்ல வந்து அவருக்கு இப்ப நம்ம பார்க்கிறோம். ஐயாவோட உடல் தன்மையை பார்க்கும்போது வறண்ட உடல் தன்மை, நீர்த்துவம் இல்ல. இப்ப நீர் சரி. இல்ல, உடம்புல நீர் இல்ல. அப்பானன் வேலை பார்க்குது என்ன செய்யும்? மலச்சிக்கல் வந்து. கான்ஸ்டிபேஷன் ஆகும். அதனால யாரெல்லாம் வந்து நீர்த்துவம் இல்லையோ அந்த நீரை பெருக்கக்கூடிய ஆதி முத்திரை, நீர் முத்திரை, ரொம்ப முடியல எனக்கு உண்மையிலே ரைனஸ் தான் என்னோட தொழில் முறையில இருக்கு அப்படின்னு சொன்னா நீரினை அதிகப்படுத்தும் முத்திரை. சளி பிடிக்குதான்னு பாத்துக்கிறணும். பார்த்துட்டு செய்யவும் சிறப்பா இருக்கும். ஜெயபிரகாஷ் ஐயா நீங்க என்ன பண்றீங்க? நீரினை நீர்மு அதிகப்படுத்தும் முத்திரை கூட்டல் பான முத்திரை. ஒரு 3 நாட்களுக்கு நீரினை அதிகப்படுத்தும் முத்திரையை மட்டும் ஒரு 2 நாளைக்கு தொடர்ச்சியா 2 to 3 days செய்யுங்க. அதுக்கப்புறம் அபான முத்திரை செய்யுங்க. இயல்புக்கு வரும். நன்றிங்க, சிறப்பு. நன்றிங்க. ஓகே. அதோட சின் முதிரை பண்ணிக்கணும். இப்ப வயிற்றுல என்ன பண்ணுது உங்களோட அபான முதிரையோட இதனால வந்து நெஞ்செரிச்சல் இருக்குன்னா சின் முதிரை செய்து சரி செய்து கொள்ளுவோம். இது ஒருத்தரோட சரி. கேள்வியோட நிறைவு செய்வோம். நன்றிங்க. அதற்கு அடுத்து சோ நான் கேட்டுக்கிறது நம்ம குழு மாணாக்கர்களை கட்டாயம் குழுவுல அதிகமா பதிவிடுங்க. பதிவிட்டு சந்தேகங்கள் வந்து அந்த முத்திரை தொடர்பா கேளுங்க. இப்ப ஐயா கேட்டாரு கான்ஸ்டிபேஷன் ஆகுது. இது முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அபான முதிரை பண்ணா எல்லாருக்கும் கழிவுகள் நீங்கினா ஒரு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும். மலச்சிக்கல் வரும். அதற்கு என்ன தீர்வு? இப்ப நம்ம தீர்வு சொல்லியிருப்போம். ஓகே. சுஜி முத்திரை சொல்லியிருக்கோம். பிளஸ் இப்போ ஒரு தீர்வு சொல்லியிருக்கோம். ஸோ இது போல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் நிறைய கத்துக்கலாம். சிறப்பு. ஓகே. ராஜலட்சுமி ராஜன் மேம். சரி.
கலைசெல்வி சிங்கப்பூரம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. அப்பானன் பிராணன் எப்படி நண்பர் ஆயிடுச்சா? என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் வீட்டில்? அபானன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா மைல்டா எனக்கு கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருக்கும். ம். அபானன் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரொம்ப தலைவலி வந்தது. ஒன் சைடு நான் நிசாந்தி மேம் கிட்ட கேட்டேன். அது ஒன்றும் செய்ய அப்போ இந்த சைடு படுக்கும் போதெல்லாம் ஏதோ குலுக்குன்னு ஏதோ சவுண்டு, இந்த மூக்குல இருந்து ஏதோ மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். இந்த சைடு மட்டும் நிசாந்தி மேம் கிட்ட கேட்டபோது அவங்க சின்முத்திரை பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அஹ், இது யூரின் நிறைய போச்சு அபான முத்திரை செய்யும்போது. அண்ட் இந்த சைடு ஒரு வீக்கோ மாதிரி வந்துச்சு. இந்த ஃபிங்கர் வலிச்சு நீர் வந்தது. இந்த இடத்துல ஒரு வீக்கோ மாதிரி வந்துச்சு. அதுவும் மேம் கிட்ட கேட்டேன். அவங்களும் சின்முத்திரை பண்ணுங்க சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு கையிலுமே நீர் விரலுக்கு கீழே வந்துச்சுங்க. அப்புறம் பீரியட்ஸ் 20 டேஸ்லயே வந்துருச்சு. அப்புறம் பிராணன் கண்டினியூ பண்ணேன். அபானன் பிராணன் அந்த சைக்கிள் வந்தேன். அப்புறம் பீரியட்ஸ் வந்துருச்சு. அப்புறம் பண்ணலைங்க. இது ஆனா நல்லா இருக்குங்க ரொம்ப. மார்னிங் எந்திரிப்பேன், 4 மணிக்கு எந்திரிப்பேன். அப்புறம் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போனதும் தூங்கிடுவேன். இப்போ தூக்கம் பிரிஸ்கா இருக்கேன். சிறப்பு மாஸ். நீங்க காற்றை சமநிலைப்படுத்திக்கணும். ஓகே, உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களோட உடம்பு வாத பித்தம். Okay, வாதம் தான் ஓகே. அதிகமா இருக்குது. ஓகே, கண்கள் இமைக்கிறது என்ன இருக்கு? ஓகே, சிறப்பா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? ஓகே. எப்பயும் சின்மத்திரு ஓகே. சமையல் பண்ணா ஒரு கையில அப்படி வச்சு பண்ணலாமாங்க? ஒரு கையில சாதாரண பண்ணும், ஓகே. தாராளமா பண்ணும். நம்ம சின்முத்திரையை எந்த பொசிஷன்ல எப்பனாலும் நம்ம பயன்படுத்தலாம். சிறப்புமா, மகிழ்ச்சி. தேங்க்யூ. நம்ம நாளை சந்திப்போம். தேங்க்யூ ஆல். எல்லோருக்கும் நன்றி. நம்ம சந்திப்போமா? ஓகே.